என்னோட லாஸ்ட் வீடியோவில் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சிலேருந்து எப்படி ரெக்கவரி ஆனேன், நெக்ஸ்ட் எப்படி கன்சீவ் ஆனேன்னு தான் சொல்ல போகிறேன். என்னோட எக்டோபிக் ப்ரெக்னென்சி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமா அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நம்ம வந்து ரெகுலராக பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட்டும் ஸ்கேனும் பண்ணி பார்க்கணும். வாரத்தில் 3 வாட்டி பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இனிஷியலாக டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பீட்டா ஹெச்சிஜி லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் டாக்டர் சொன்னாங்க அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் கம்மியாகும்னு. அதே மாதிரி ஒரு வாரத்திலேயே மெதுவாக அது கம்மியாக தொடங்கி 0 ஆகிறதுக்கு எனக்கு வந்து 1.5 மந்த்ஸ் ஆச்சு. ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறமா தான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 4 மாதமுமே நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட் டயட்டு, எக்ஸசைஸ், யோகா எல்லாமே ஃபாலோ பண்ணேன். வெளியில் உள்ள ஜங்க் ஃபுட்டு, ஹோட்டல் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலையே ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட் இதை மாதிரி தான் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு வந்து பாடியில் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ஒரு வாட்டி எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிட்டுன்னா நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சிஸும் இதே மாதிரி டியூப்பில் தங்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எப்போவுமே இதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து என்னோடய நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி கடவுள் எனக்கு ஒரு குழந்தை எடுத்தாருன்னா டபுளாக கொடுத்து ப்ளஸ் பண்ணாங்க. என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.